சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் நாம அற்புதமான ஒரு பதிகத்தை பார்ப்பதற்கு இருக்கின்றோம். இது பெருமானுடைய தனிப்பெரும் கருணை என்றுதான் சொல்ல வேண்டும். காஞ்சிபுரம் என்று சொல்லப்படும் நகரம் முழுவதுமாக கோயில்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு தலம். அப்படிப்பட்ட தலத்தில் 108 ருத்ரர் ஆலயங்கள் இருப்பதாக நமக்கு காஞ்சி புராணம் சொல்லுகின்ற ஒரு உண்மையை பார்க்க முடிகின்றது. அதில் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில்தான் ஆனந்த ருத்ரேஸ்வரர் என்று சொல்லப்படுகின்ற ஆலயம். அதாவது கச்சி ஆனந்த ருத்ரேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் நமக்கு இந்த பதிகம் அருளி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பதிகத்தை நமக்கு அருளி செய்தது யார் அப்படின்னா, நமக்கு தமிழில் மாபாடியம் கொடுத்தவர், திராவிட மாபாடியம் எழுதின மாதவ சிவஞான முனிவர் அவர்கள். அவங்க அற்புதமான ஒரு பதிகம் எழுதியிருக்கிறாங்க. கச்சி ஆனந்த ருத்ரேசர் பதிகம் என்பதுதான் அந்த பதிகத்தினுடைய பெயர். 11 பாடல்கள் கொண்ட அற்புதமான ஒரு பதிகம். இதில் மற்ற பதிகங்கள், அதாவது இப்போ நம்ம முதல் 7 திருமுறையில் இருக்கிற பதிகங்களையும் இதையும் ஒப்பு நோக்கிறோம் அப்படின்னா நிறைய வேறுபாடுகள் பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னாலும், மாதவ சிவஞான முனிவருடைய தனித்துவம் என்று சொல்லப்படுவது இந்த பதிகத்தில் நிறைய இடங்களில் பார்க்க முடிகின்றது. உதாரணத்துக்கு அவருடைய தமிழ் ஆளுமை அப்படிங்கிறத நாம் இதில் பார்க்க முடியுது. சித்தாந்தம் அது இல்லாமல் முடியுமா? சித்தாந்த கருத்துக்கள் அத்தனை செழிப்பாக இதில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த நகரத்தினுடைய சிறப்பு, பெருமானோடைய அழகு, எழில் என்று எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு இந்த பதிகத்தை அருளி செய்திருக்கின்றார். நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு பதிகம் என்று சொல்லியாச்சினாலே 10 அல்லது 11 பாடல்கள், ஒரே மாதிரியான வகையை சார்ந்த பாடல்களுடைய தொகுப்பு தான் பதிகம் என்று சொல்லப்படுவது. இதைத்தான் ஒருபா ஒரு பகுது அப்படிங்கிற ஒரு பெயர்லையும் நமக்கு இலக்கண நூல்கள் சொல்லுவதை பார்க்க முடிகின்றது. 11ஆம் திருமுறையில் ஒருபா ஒரு பகுதுன்னே ஒரு நூல் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதுவும் பதிகம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதிகத்தில் முதல் 2 அடிகள் உயிரின் முறைப்பாடாக அமைந்திருக்கின்றது. அதாவது ஒரு உயிர் எப்படியெல்லாம் பெருமானிடம், அதாவது அதனுடைய வளர்ச்சி முறை, அது மட்டும் இல்லாமல் முறையிடுகின்ற ஒரு தன்மையையும் முதல் 2 வரிகள் நமக்கு சொல்லுகின்றது. 3ஆவதும் 4ஆவது அடி அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 3ஆவது அடி தலச்சிறப்பு, அதாவது காஞ்சிமா நகரத்தினுடைய அழகையும் எழிலையும் சிறப்பையும் நமக்கு பறைசாற்றும் விதமாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். 4ஆவது அடி அப்படின்னு சொல்றது பதிகத்தினுடைய மகுடமாக அமைத்திருக்கின்றார். அதாவது ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே அப்படிங்கிற ஒரு குறிப்போட 10 பாடல்களையும், அதாவது 11 பாடல்களில் திருக்கடைக்காப்பை தவிர்த்து 10 பாடல்களும் நமக்கு இப்படித்தான் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்போ பெருமானுடைய கருணை காரணமாக இந்த பதிகத்தை நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். ஒவ்வொரு பாடலாக பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக நாம் எப்போவுமே காஞ்சிபுரம் போய் இந்த கோயிலை ஒரு முறையாவது வாழ்க்கையில் தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையும் விண்ணப்பத்தையும் பெருமானுடைய திருவடிகளுக்கு வைத்து இந்த பதிகத்தினை சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். முதல் பாடல். 5 ஆறினை அடக்கி அருந்தவம் புரியாரேனும் ஐயா என எல்லோரும் வணங்கிட வாழலாம் ஆள் முந்தி 6 2 தன்மம் முதல்வி செய் மூதூர் வாழும் எந்தை ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே அப்படின்னு ஒரு குறிப்பை இந்த பாடலில் வைக்கிறார். அதாவது இதில் பார்த்திங்கன்னா, மனம் மொழி மெய்களால் பெருமானை வணங்க வேண்டும். ஏன்னா இந்த உடல் நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா வினையின் காரணமாக எடுக்கிறோம். வினையை எப்படி ஈட்டுகின்றோம் அப்படின்னா மனம் மொழி மெய் என்ற 3 கருவிகள் மூலமாக தான். தவறான ஒரு விஷயத்தை நினைப்பதனாலேயோ, தவறான ஒரு சொல்லை சொல்லுவதனாலேயோ, தவறான ஒரு செயல் செய்வதனாலேயோ தான் நமக்கு வினை வருகின்றது. அதாவது முள்ளை முள்ளால் எடுக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான செயல் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா சிவம் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ஏன்னா
இந்த 3 கரணங்கள் வைத்து நாம் செய்கின்ற வினையை இந்த 3 கரணங்களாலேயே அழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா பாம்பு கடிக்கு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருத்துவர்கிட்ட போயிட்டு இது என்னதுன்னு கேட்டு பாருங்களேன். பாம்போடைய விஷம்தான் பாம்போட விஷத்துக்கே மருந்தாக அமைகின்றது. அப்போ பெருமான் அந்த ஆன்டிடோட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதன் விஷயத்திலேயே வச்சிருக்கிறாரு. உதாரணத்துக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாயு தொல்லை வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உருளைக்கிழங்கோடு அந்த வாயு தொல்லைக்கு ஆன்டிடோட்டு சாமி எதில் வச்சிருக்கிறாருன்னா அதனுடைய தோல்லையே வச்சிருக்காரு. நாம் என்ன பண்ணுறோம், உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு தோலை தூக்கி போட்டுட்டு வெறும் உருளைக்கிழங்கை சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி வாயு தொந்தரவு அப்படின்ற ஒரு பிரச்சனையிலேயே நாம் இருக்கிறோம். தோலோடு சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா வாயு பிரச்சனை இருக்கவே இருக்காது. இது மருத்துவம். அது மட்டும் கிடையாது, இயற்கையில் இன்னும் ஒரு பழம் இருக்குது. அந்த பழத்துக்கு பேர் தூரியான்னு சொல்லுவாங்க. அந்த பழத்தோடைய வாடை ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஏப்பம் விடும்போது என்ன சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டாலும் இந்த வாடை வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் கையிலையும் அந்த வாயிலையும் இந்த வாடை இருந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜை அதுக்கப்புறம் நீங்கள் அது திருப்பியும் எல்லாமே கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதை யூஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பயன்பாடு இல்லாமலே போயிடும் உங்களுடைய ஃப்ரிட்ஜு. அந்த அளவுக்கு குளிர்சாதன பெட்டியை முழுவதுமாக அந்த தன்னுடைய வாடையின் மூலமாக ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு பழம் தான் இந்த தூரியான் அப்படின்னு சொல்லக்கூடிய பழம். ஆனால் இதில் ஒரு அழகு என்னென்னா, சிறப்பு என்னென்னா, நாம் என்ன பண்ணுறோம், அந்த பழத்தை வாங்கும்போது வெறும் அந்த பழம் மட்டும் வாங்குவோம், தோடை எடுத்து போட்டுடுவாங்க. ஆனால் அந்த தோடோடு நாம் வாங்கணும். நல்ல திருப்தியாக அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலில் தண்ணி, அந்த தோடு இருக்கு இல்லையா, அதில் தண்ணியை ஊற்றி நல்லா அந்த தண்ணியின் மூலமாக கையையும் வாயையும் கழுவிட்டு கொப்பளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாடையே வராது. இதுதான் ஆன்டிடோட் என்று சொல்லப்படுவது. அப்போது பெருமான் எதில் பிரச்சனையை வைக்கிறாரோ அங்கேயே அதற்கான தீர்வையும் வைக்கிறாரு. நாம் இப்போவே 3 உதாரணங்கள் பார்த்துட்டோம். உருளைக்கிழங்கு பார்த்துட்டோம், பாம்பனுடைய கடி பார்த்துட்டோம், தூரியான் என்ற பழம் பார்த்துட்டோம். இப்போ நம்மளுடைய உடல் எடுத்திருக்கிறது எதனால் அப்படின்னா மனம், மொழி, மெய் என்ற 3 காரணமாக ஈட்டின வினையின் காரணமாக. அப்போ இந்த வினையை அகற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தொண்டு செய்ய வேண்டும். இந்த உடலினால் தொண்டு செய்ய வேண்டும், மொழியினால் தொண்டு செய்ய வேணும், மனசினால் தொண்டு செய்ய வேணும். என்னால் போய் ஓடி ஆடி வேலை செய்ய முடியலைங்க அப்படின்னா பரவாயில்ல, பெருமான் கிட்ட விண்ணப்பம் வைப்போம். அடியார்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அடியார்களுடைய பணிகள் எல்லாம் சிறந்து இருக்கணும் அப்படின்னு மனதளவில் விண்ணப்பம் வச்சாலும் அதுவும் ஒரு தொண்டு தான். இதுதான் நமக்கு சைவம் சொல்லக்கூடிய அற்புதமான செயல். இதில் பாருங்க, இந்த பாடல்ல அருந்தவம் என்று சொல்லுவதனால மனம் வைத்தார், வணங்கிட என்று சொன்னதுனால மெய், இறைஞ்சினோர்க்கே என்று சொன்னதுனால மொழி என்று இந்த 3 வழிபாட்டு முறையையும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இப்போ இந்த பாடலை பார்ப்போமே. 5 அடக்கி அருந்தவம் புரியாரேனும், 6 அடக்கி அருந்தவம் புரியாரேனும் என்று நாம் இதை பிரித்து பார்க்கணும். இந்த 5னா என்ன, 6னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு மேற்கொண்டு இந்த பாடலுக்குள்ளே போகலாம். 5 என்று சொல்லப்படுவது பொறிப்புலன்கள். இன்னைக்கு நமக்கு ஆசையை தூண்டக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 காரணங்கள் தான். அதனால தான் நமக்கு விவேகானந்தர் சொல்லுவார், என் மூக்கு ஒரு பக்கம் இழுக்குது, அந்த பக்கம் நான் போய்கிட்டே இருக்கும்போது என் கண்ணு ஒரு பக்கம் இழுக்குது, என் கண்ணு போகிற வழியில் நான் போய்கிட்டு இருக்கும்போது என் நாக்கு ஒரு பக்கம் இழுக்குது, என் தோல் ஒரு பக்கம் இழுக்குதுன்னு ரொம்ப அழகான ஒரு குறிப்பு சொல்லுவார். அதுதான் நாம் இந்த இடத்துல நினைக்கணும். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய எல்லா விதம், அதாவது நம்ம இன்னைக்கு ஆசை அப்படின்னு சொல்கிறோன்னா எதன் வழியாக ஆசைப்படுகின்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 5 தான் காரணமாக இருக்கும். பொறிப்புலன்கள் தான். சுவையொளி ஊரோசை நாற்றம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 5. அப்போ அந்த 6 என்று சொல்லப்படுவது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சைவ சித்தாந்தத்தின்படி வினையை ஈட்டுவதற்கு துணையாக நிற்கக்கூடிய 6 அத்துவாக்கள் என்று சொல்லப்படுவது தான். இந்த 6 அத்துவாக்கள்னா ஒன்றும் கிடையாது, வழிகள்னு அர்த்தம். அதுதான் வடமொழியில் அத்துவாக்கள்னு சொல்கிறோம், தமிழில் வழிகள். வினையை ஈட்டக்கூடிய வழிகள் என்பதுதான் இதற்கு பொருள். இது 5, இந்த 6 எது அப்படின்னு பார்த்தோம்னா மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை என்று சொல்லப்படுகின்ற இந்த 6.
இப்போ நாம் வினையை சேர்ப்பது எதனால் அப்படின்னா இந்த 5ம் 6ம் கூட்டு சேர்ந்து நம்மளை வந்து குழியில் தள்ளிக்கிட்டு இருக்கிறதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இங்கே பாருங்கள், நாம் தவம் என்று செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 5ஐ அடக்க வேண்டும், 6ஐ அடக்க வேண்டும். அது சுலபமான காரியமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நிற்கும்ல. சரி, பரவாயில்லை, இதுவும் வரலையா? ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் கோயிலுக்கு போயிட்டு ஐயான்னு தலைக்கு மேலே கையை குவிச்சிட்டு பெருமானை நினைக்க முடியும். பெருமானை நினைக்கிறதுக்கு நமக்கு வந்து இன்றைக்கி வந்து மனசு வரணும். சாப்பாட்டிலே நம்ம கவனம் இருக்குது, இல்லை உடல் அழகுபடுத்திக்கிறதுலையே நம்ம கவனம் இருக்குது, இல்லைன்னா நல்ல வாசனை திரவியங்கள்லையே நம்மளோட கவனம் இருக்குது அப்படின்னா பெருமான்கிட்ட போய் பெருமானை நினைக்க முடியுமான்னு நினைக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த 5ஐயும் 6ஐயும் அடக்கினால்தான் பெருமானை ஐயா என்றும் நாம் அழைத்து வழிபட முடியும். அதனால தான் பாருங்கள், தவம் அப்படிங்கிறது ஒரு காட்டுக்குள்ளே போய் செய்ய வேண்டும்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து செய்கிற வேலைகள்லையே பற்றில்லாமல் செய்வது. நம்பி ஆரூரர் அதற்கு சான்றாக வாழ்ந்து காட்டியவர். 2 மனைவிகளோட எல்லாவித சுகங்களோடையும் ராஜாவோடைய மகனாக வளர்ந்தார். அதே மாதிரி ஒரு ராஜாவோடைய நண்பனாக இருந்தார், பெருமானுக்கு நண்பராக இருந்தார். 2 மனைவிகள், நித்திய கல்யாண கோலம். ஆனால் பற்றுங்கிறது 1% கூட இல்லாமல் அப்படியே அவரால் தூக்கி போட்டுட்டு வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பெருமான் வந்து அவரை கூட்டிகிட்டு போக முடியுதுன்னா அந்த பற்றில்லாத தன்மை தானே நமக்கு அங்கே புரிகின்றது. அப்போ தவம் அப்படின்னு சொல்கிறது காட்டுக்குள்ளே போய் செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே எதிலேயுமே பற்றில்லாமல் இருப்பது தான் இந்த தவம் என்று சொல்லப்படுவது. அதுதான் பாருங்கள், 5ஐ 6னை அடக்கி அருந்தவம் புரியாரேனும். ஒரு ஆளால் உட்காந்து தவம் பண்ண முடியலைன்னாலும் பரவாயில்லைப்பா, உங்களாலையும் சாமியை நினைக்க முடியும். எப்போ அப்படிங்கிறத சொல்கிறாரு பாருங்க. காஞ்சிபுரத்தை வந்து சிறப்பிச்சு சொல்கிறது. காஞ்சிபுரம்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது யார் அப்படின்னா அம்மை தான். அறங்கள் வளர்த்தா இல்லையா, 32 அறங்கள் வளர்த்தா இல்லையா, அந்த தலம் இல்லையா காஞ்சிபுரம். அப்போ அம்மையை சொல்லாமல் பாடலை ஆரம்பிக்க முடியுமான்னு பாருங்களேன். முந்து 6 2 தன்மம், அதாவது தர்மங்கள், 32 தர்மங்களை செய்தார். யார் அப்படின்னா அம்மையை ஒரு பேர் சொல்லி அழைக்கிறார் பாருங்க, முதல்வி என்ற ஒரு பெயர். எங்கேயுமே இந்த பெயரை நம்ம பார்க்கல இது வரைக்கும் பதிகங்களில். அற்புதமான ஒரு சொல்லாடல் முதல்வி. யோசிச்சு பார்த்தா உண்மையான சொற்றொடர் இல்லையா? பெருமான் வந்து முதல்வன், முதல்வி அப்படிங்கிறது நம்ம பெருமாட்டி மட்டுமாகத்தான் இருக்க முடியும். முதல்வி அதாவது 32 அறங்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காஞ்சி. அப்படிப்பட்ட காஞ்சி தான் எங்கள் அப்பன், எங்கள் அப்பனாக இருக்கக்கூடிய ஆனந்த ருத்ரேஸ்வரர் இருக்கக்கூடிய ஆலயம். அவரை வணங்கினவர்களுக்கு 5 அடக்கணும்னு இல்லை, 6 அடக்கணும்னு இல்லை, ஆனாலும் மனம் ஒன்றி ஐயா அப்படின்னு பெருமானை வணங்கக்கூடிய ஒரு பக்குவ நிலையை பெருமான் கொடுப்பார். அப்படிங்கிறது தான் இதில் மிக அழகான ஒரு குறிப்பாக நமக்கு இந்த பாடலில் சொல்லி அருள் செய்கின்றார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 6 2 தன்மம் அப்படின்னு சொல்கிறது 32ன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த 32 அறங்கள் என்ன அப்படிங்கிறத மேலோட்டமாக பார்த்துடுறோம். அதாவது தெய்வத்திடம் செய்யும் வேள்வி, தென்புலத்தாரிடம் செய்யும் வேள்வி, பூதத்திடம் செய்யும் வேள்வி, மக்களிடம் செய்யும் வேள்வி, பிரம்மத்திடம் செய்யும் வேள்வி, ஈகை, துறந்தோர்க்கு மடம், இல்வாழ்வார்க்கு இல்லம், கருவி பொருட்கள், தண்ணீர் பந்தல், பூஞ்சோலை, துன்புற்றோரை ஆதரித்தல், நோய்க்கு மருந்து, குழவி வளர்ப்பு, சுண்ணாம்பு ஈதல், வெற்றிலைப்பாக்கு கொடுத்தல், தலைக்கு எண்ணெய் கொடுத்தல், அரைப்பு பொடி கொடுத்தல், கிடக்கை ஈதல், நிலதானம், பசு அழித்தல், திருமணம் செய்வித்தல், கன்னிகை ஈதல், விளக்கு, தீராக்கடன் தீர்த்தல், சிவன் அடியார் வேண்டுவ கொடுத்தல், உருத்திரமணி அளித்தல், திருநீறு அளித்தல், வழிபாட்டிற்குரிய பொருட்கள் கொடுத்தல், ஓதுவித்தல், உறுதி உரைத்தல், அடைந்தாரை காத்தல். இது எல்லாமே தான் அந்த 32 அறங்கள் என்று சொல்லப்படுவது. எத்தனை அழகான ஒரு குறிப்போடு நமக்கு இந்த முதல் பாடலை ஆரம்பிக்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ அடுத்தது 2வது பாடல். இதுவும் வந்து ஒரு உயிர் அடைய வேண்டிய பக்குவ நிலையை சொல்லி அருள் செய்யக்கூடியது தான். குடங்களில் பனைத்த ஆல் நந்த கொங்கை மால் களிரும்
அல்குல் படங்களும் கொடு மின்னார் செய் பருவரல் பாற்றலாமால் மடம் களைந்து அறிவான் மிக்க மாதவர் மனம் போல் காஞ்சி இடம்கொள் ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே. முதல் 2 வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண் இன்பத்தை எடுத்து சொல்லும் விதமாக அமைத்திருந்தாலும் நாம் எப்படி இப்போ அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம்ல, நாங்கள் பெண்களாக இருக்கிறோம், எங்களுக்கு என்னங்க ஆசாபாசமே இல்லையா, எங்களை சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் சுகம் அப்படிங்கிறது தான் நிலைக்குலைய வைக்கக்கூடிய ஒரு விஷயம், எத்தனை வயதானாலும் விழக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நமக்கு பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாமே வாழ்ந்து காட்டின ஒன்றாக பார்க்கின்றோம். அப்போ இதை படிக்கும்போது அப்போ எங்களுக்கு பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லையான்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, நமக்கு தெரியுமில்ல எத்தனை விதங்களில் நாம் விளறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் அழகாக புடவை கட்டியிருந்தாங்க, அழகாக நகை போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம மனசு அங்கே போயிடுது இல்லையா. அப்போ நமக்கும் இருக்குது. இதில் எப்படி நாம் எடுத்துக்கணும் அப்படின்னா, சுலபமாக புரிந்து கொள்ளுவதற்காக இவர்கள் பெண்கள் என்று சொன்னார்கள். எந்த அருளாளருமே பெண்களை இழிவுபடுத்தினவர்கள் அல்ல. அப்படி சொன்னாலே அதனால் நமக்கு வினை வரும். அதனால் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பெண்களை இழிவுபடுத்தினவர்கள் அல்ல நம்ம அருளாளர்கள். அவங்க யாருமே பெண்களை குறைச்சி சொன்னவங்க கிடையாது. ஆனால் நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் விருப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி சொல்கிறது? அப்போ அதிகமான நம்மளை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தானே சொல்ல முடியும். அதனால் பெண்கள் என்று சொன்னார்கள். இதை தான் நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு அப்படின்னா நாமளே நம்ம எடை போட்டுக்கணும். எந்த ஒரு விஷயத்தில் நம்மளை கட்டுப்படுத்த முடியாமல், சிலருக்கு சாப்பாடு இருக்கும், அப்போதான் ஒரு ஃபுல் மீல்ஸ் கட்டியிருப்பாங்க, அடுத்த நொடி பொழுது ஒரு அல்வாவை கொண்டாந்து கொடுத்தா ஆஹா அப்படின்னு நாக்கில் தண்ணி ஊறும் எடுத்து வாயில் போடுறோம். உணவில் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு தன்னை அறியாமல் தன்னை கொடுத்து விடக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிலருக்கு அழகான ஆடைகள், அவ்வளவு புடவை வச்சுருப்பாங்க, அவ்வளவு ஆடைகள் வச்சுருப்பாங்க. ஆனாலும் இன்னொருத்தர் ஒரு புடவை, இந்த டிசைன் நல்லா இருக்குதே, எங்கே வாங்குனீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அத்தனை புடவை தான் நம்மக்கிட்ட இருக்குல்ல, ஒரு வேளைக்கு ஒரு புடவை தானே கட்ட முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருமானா வராது. நகை, எத்தனை நகை வாங்கியும் அதை பீரோக்குள்ளேயே பூட்டி வச்சுருப்போமே ஒழிய, ஆனால் நகை இன்னும் வேணும் வேணும் வேணும்னு நினைக்கிறோம். அப்போ இது எல்லாமே நம்மை ஆட்படுத்தக்கூடியது. பெருமானிடம் நம்மை செலுத்த விடாமல் நம்மை ஆட்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முதல் 2 அடிகள் நமக்கு சொல்லக்கூடிய நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த பாடலை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கொண்டு கூட்டி பார்க்க போகின்றோம். அதாவது காஞ்சி இடம்கொள் ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே மடம் களைந்து அறிவான் மிக்க மாதவர் மனம் போல் பருவரல் பாற்றலாம். கொடு மின்னார் செய் பருவரல் குடங்களில் பனைத்த ஆல் நந்த கொங்கை மால் களிரும் அல்குல் படங்களும் செய்யக்கூடிய பருவரலில் இருந்து, பருவரல்னா நமக்கு துக்கங்கள், துன்பங்கள், அந்த துன்பங்கள்ல இருந்து நம்மை பெருமான் காத்து அருள் செய்வாராம். எப்போ அப்படின்னா, இந்த ஆனந்த ருத்ரேசன் என்று சொல்லப்படுகின்ற காஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பெருமானை வணங்கினவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசைகளும், அதாவது நம்மை அறியாமல் நம்மளை குழியில் தள்ளக்கூடிய ஆசைகள் இருக்காது. ஆசைப்படலாம். எதுக்கு ஆசைப்படலான்னா, திருநீர் வேணும்னு ஆசைப்படலாம், கண்டிகை வேணும்னு ஆசைப்படலாம், பெருமானை பார்க்கணும்னு ஆசைப்படலாம், கோயிலாக போகணும்னு ஆசைப்படலாம். அதெல்லாம் நியாயமான ஆசை, என்றுமே பெருமான் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு ஆசை. அதை விடுத்து நம்மை குழியில் தள்ளக்கூடிய ஆசை எதுவாக இருந்தாலும் பெருமான் மாற்றி அருள் செய்வார் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பாடல் மூலமாக பார்க்கின்றோம். அப்போ நிலையில்லாத பொருள்களை விடுத்து நிலையான பொருளாக இருக்கக்கூடிய சிவ பரம்பொருளை நினைத்து கொண்டே போற்றிக்கொண்டே அதே நேரம் சென்று தொழுது கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் 2வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். 3வது பாடல், வருந்தலாது எண் எண் கல்வி வாய்க்கும் எண் செல்வப்பேறு பொருந்த ஆயு உகங்கள் 100ம் புகழுடன் பொலியலாம் ஆள் திருந்த வால் வளையும் முத்தும் செய் தொறும் செறி தென் காஞ்சி இருந்த ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே. அதாவது காஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த ருத்ரேசனை வணங்கினால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதாவது ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒன்று செய்யும்போது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யாது. அதுதான் நம்ம பிறக்கும் போதே அப்படித்தான் இருக்கிறோம்.
அதை வந்து நான் இல்லை, நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு வைக்கிறேன், எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒன்று செய்கிறேன் அப்படின்னா வந்து அது சும்மா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை, அது கதை தான் அப்படிங்கிறது. என்ன செய்தாலும் அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பெருமானுக்கு கொண்டு போய் பூவை வைக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சாமி எனக்கு நல்லா வச்சுக்கோ, உடம்பை நல்லா வச்சுக்கோ, என் கூட பிறந்தவங்கள நல்லா வச்சுக்கோ, என் குடும்பத்தாரை நல்லா வச்சுக்கோ, ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு தானே பெருமான் கிட்டேயே நாம் போகிறோம். அப்போ அடுத்த ஒரு உயிர் கேட்கும் இல்லை, நான் சரிப்பா காஞ்சி மாநகரத்திலேயே தான் நான் இருக்கிறேன், ஆனந்த ருத்ரேஸ்வரரோட கோயில் பக்கத்துலேயே தான் நான் இருக்கிறேன், ஆனால் நான் போனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்கும்ல. ஐயான்னு நான் கூப்பிடணும் அப்படின்னு பாட்டில் சொன்னீங்க. பெண்களால், அதாவது உலகியலால் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் வேணாம், சரி அதெல்லாம் இருந்துட்டு போகுது, அது தவிர எனக்கு வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், ஏன்னா முதல் 2 வந்து நமக்கு எண்ணத்தை நீக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லணும் இல்லையா? அதை தான் 3வது பாடல் நமக்கு சொல்லக்கூடியது. அதாவது 64 கலைகள், எண் கல்வி. யோசிச்சு பாருங்க, ஒரு கல்விக்கே இன்றைக்கி நம்ம டக்கர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் சாமியை இந்த கோயிலில் போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் நினைக்கிற கலை உங்களுக்கு கொடுப்பார் பெருமான் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு 8 விதமான செல்வங்கள் கிடைக்குமா. அது என்னங்க 8 விதமான செல்வங்கள் அப்படின்னா, அரசு, மகப்பேறு, சுற்றம், பொன், மணி, நெல், ஊர்தி, அடிமை என்று சொல்லப்படுவது. இந்த காலகட்டத்துக்கு இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வருமா? ஏன்னா அடிமைன்ற கான்செப்ட்லாம் இப்போ கிடையவே கிடையாதே அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நிற்கும், கண்டிப்பாக நிற்கும். இதை நாம் எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த காலகட்டத்துக்கு ஏற்பவே நாம் எடுத்துக்குவோமே. இன்றைய காலகட்டத்தில் அரசு அப்படிங்கிறது நமக்கு கிடையாது, ஆனால் அரசாங்க வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பாக தான் நம்ம பார்க்குறோம். படிக்கும்போது அரசாங்க பள்ளியில் படிக்க மாட்டோம், படிக்கும்போது அரசாங்க கல்லூரியில் படிக்க மாட்டோம், அரசாங்க மருத்துவமனைக்கு போக மாட்டோம், ஆனால் வேலை மட்டும் அரசாங்க வேலை வேணும்னு எத்தனை பேர் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வேலையும் பெருமான் கொடுப்பாராம். அது மட்டும் இல்லை, மகப்பேறு மிகப்பெரிய செல்வம் என்று சொல்லப்படுவது மழலை செல்வம், அதை கொடுப்பாராம் பெருமான். அது மட்டுமா அப்படின்னா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுற்றம், அது கொடுப்பாராம் பெருமான். எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்கியான்னு கேட்குறதுக்கு கூட ஒரு நாதி இல்லாமல் நம்மள எத்தனை பேர் இருப்போம். ஆனால் பெருமான் இருக்கிறாராம், அந்த சுற்றத்தை கொடுப்பாராம். பொன் கொடுப்பாராம். பொன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைய காலகட்டத்தில் எத்தனை விலை மதிப்பற்றது அப்படின்னா. சரி, தங்கத்தை வச்சு நான் என்னங்க சாப்பிடுவேன், சோறு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். மணி கிடைக்கும், நெல் மணிகள் கிடைக்கும், மணிகளும் கிடைக்கும். மணிகள்னா நம்ம வைரம், ரத்னம், இந்த மாதிரி மணிகளும் கிடைக்கும், நெல்லும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஊர்தி, அந்த காலத்தில் மாட்டு வண்டி, இந்த காலத்தில் ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு வச்சுக்கோமே. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் அடிமை என்று ஒன்று இருந்தது. இன்று வேலையாட்கள், பணியாட்கள், நமக்குன்னு பணி செய்வதற்கு ஆட்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் பார்த்துட்டு, அப்போ இந்த 8 செல்வங்களும் கிடைக்கும், 64 கலைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100 ஆண்டுகள் குறைவில்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்வும் கிடைக்கும். அதுவும் எப்படி, நானும் இருந்தேன் 100 வயசு வாழ்ந்தேன் செத்தோன்னு இல்லாமல் புகழ் நிறைந்த வாழ்வை பெருமான் கொடுப்பாராம் இந்த ஆனந்த ருத்ரேசனை வணங்கி நின்றால் அப்படின்னு மிக அழகாக நமக்கு இந்த 3வது பாடல் சொல்லக்கூடியதை பார்த்துட்டோம். அப்போ முதல் 2 பாடல்கள் நம்மிடம் இருந்து நீங்கக்கூடியதும் 3வது பாடல் நாம் பெறக்கூடியதுமாக நமக்கு மிக அழகாக ஒரு நிறைவு செய்திருக்கிறாரு பெருமான். 4வது பாடல் பார்க்கலாம். பொறை, தவம், அறிவு, ஒழுக்கம், புத்திர, மித்திர இத்தியாதி குறைவு அற செல்வம் யாவும் குலவ வீற்றிருக்கலாமால். இதுவும் நமக்கு என்ன கிடைக்குங்கிறதா அடுத்தது வருது. மறை ஒலி முரசம் துஞ்சா வளநகர் காஞ்சி வாழும் இறைவன் ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே அப்படின்னு தான் இந்த 4வது பாடலை நமக்கு சொல்கின்றார். என்ன கிடைக்கும் பெருமானை வணங்கினா அப்படின்னா, 64 கலைகள் கிடைக்கும், 8 செல்வங்கள் கிடைக்கும், 100 வயது வரை குறைவில்லாத ஒரு புகழ் நிறைந்த வாழ்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, பொறுமை கிடைக்கும். இன்னையில் நம்மள எத்தனை பேருக்கு பொறுமைங்கிறது இருக்குது? சுத்தமாக இல்லை. அதாவது காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னா நமக்கு வீரியம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வாழ்ந்துட்டுருக்குறோம், அடியேன் உட்பட தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த பொறுமை அப்படிங்கிறது யார் கொடுக்கணும்? பெருமான் தான் கொடுக்கணும். அப்படிப்பட்ட பொறுமை என்று சொல்லப்படுவதை கொடுக்கின்றாராம், தவ வாழ்வு கொடுக்கின்றாராம்.
நம்பி ஆரூரர் 2வது பதிகமே தவம் செய்யக்கூடிய வாழ்க்கை வேணும்னு தான், தவநெறி தான் கேட்டுக்கிட்டே நம்மளுக்கு போகிறத நம்ம இந்த இடத்துல நினைவுக்கு கொள்ளணும். அப்போ தவம் என்பது கிடைக்கும், அறிவு கிடைக்கும். அறிவுன்றது எது? இன்னைக்கு படிக்கிறதுனால வர்ற அறிவான்னா கிடையாது. பெருமான் ஒருவனே முழுமுதற் கடவுள் என்ற தெளிவான அறிவு நமக்கு கிடைக்கும். ஒழுக்கம் கிடைக்கும். பெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருப்பா, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருப்பான்னா திருட்டுத்தனம் பண்ண தோணுமா? தவறு செய்ய தோணுமா? யாருமே இல்லாமல் இருக்கும்போது தப்பு செய்கிறோமே, நிஜமாவே யாருமே இல்லாமலா இருக்கிறோம்? பெருமான் இருக்கிறாருன்ற அந்த அறிவு இருந்ததுன்னா ஒழுக்கம் தானாக வரும் இல்லையா? அந்த குறிப்பை இங்கே சொல்லிட்டு, புத்திர பாக்கியம் கிடைக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். நண்பன் ஒருவன் இருந்தால் போதும், நம்ம உலகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனையுமே சமாளிச்சுட்டு வந்துட முடியும். அப்படிப்பட்ட உண்மையான தோழமையை நமக்கு கொடுப்பார். குறைவில்லாத செல்வம் கொடுப்பார். இது எல்லாமே குறைவர் இல்லாமல் கிடைக்கக்கூடிய இடம் எதுனா, காஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த ருத்ரேசரை வணங்குபவர்களுக்கு இது எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக சொல்லிட்டார். 5வது பாடல். ஆசை வேர் அகழ்ந்து வெண்ணீரு அஞ்செழுத்து அக்கமாலை பூசி உச்சரித்து பூண்டு புனிதரோடு இணங்கலாமால் யோசனை கமல் உய்யானம் உடுத்திடும் காஞ்சி ஊர் வாழ் ஈசன் ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே. இந்த பாடல் பாருங்க, இது ரொம்ப அழகான இலக்கண குறிப்புகளோடு நமக்கு கொடுக்குறாரு. அதாவது ஆசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆழமாக போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு 10 புடவை வேணும்னு ஆசைப்படுவோம். ஒரு வருஷம் கழித்து 10 புடவை வந்துருச்சுப்பா, ஒரு 50 இருந்தால் நல்லாயிருக்கும், அப்புறம் 100 இருந்தால் நல்லாயிருக்கும், போய்கிட்டே இருக்கும். இது புடவைல மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே தான். ஒரு இடம் வீடு வாங்கியிருக்கோம், இன்னொரு வீடு வாங்கினா நல்லா இருக்குமே, 3வது வீடு வாங்கினா நல்லா இருக்குமே தோணுதில்ல? 1 கிலோ தங்கம் வாங்கிட்டோங்க, சரி இன்னொரு கிலோ தங்கம் வாங்குவோம், 3வது கிலோ தங்கம் வாங்குவோம் தோணுதில்ல? ஏன் அப்படின்னா, எத்தனை கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டே இருந்தாலும் அந்த திருப்திங்கிறது நமக்கு வரவே செய்யாது. அதுதான் ஆசை என்று சொல்லப்படுவது. இதுதான் நம்மளை படுகொடியில் தள்ளக்கூடியது. அந்த ஆசை என்பதை வேரோடு அகழ்ந்து, அந்த வார்த்தை போடுறாரு பாருங்க, அகழ்ந்து அந்த வேரை திருப்பி முளை விடாத அளவுக்கு அப்படியே வேரோடு எடுத்துடணுமா. இப்போ அந்தி மந்தாரைன்னு சொல்லிட்டு ஒரு மலர் இருக்குது, 4 மணி பூன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த 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 வளர்க்குற அந்த செடியை வளர்க்குறவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அதனுடைய வேர், அந்த கிழங்கு அவ்வளோ லேஸில் அது போகாது. நீங்கள் அந்த செடியை கட் பண்ணி விடலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் தானாக அந்த கிழங்குலேருந்து மறுபடியும் ஒரு செடி வரும், பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் ஆக்கிரமிக்கும். இது ஒரு நிஜமான ஒரு பிரச்சனை, நாம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடியது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த தொட்டியை முழுசாக கவுத்தி போட்டுட்டு அதில் இருக்கிற அந்த கிழங்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு மண்ணை மறுபடியும் கிளறி விட்டு போட்டால் மட்டும்தான் அந்த செடி மீண்டும் முளைக்காது. அப்படிப்பட்ட வேர் அகழணுமா. எதுக்கு? நம்ம மனசுலையும் அப்படி இருக்குது இல்லை, ஆசைங்கிற ஒரு வேர் இருக்குல்ல, அதை அகழணுமா. நம்பி சொல்லுவார் தெரியுமா, திருத்தி திருத்தி வந்தென் சிந்தை இடம்கொள் கையிலாயான்னு. என் மனசு தரிசு நிலமா இருக்குது சாமி, நீ வாங்கிட்ட, பட்டா போட்டுட்ட, இப்போ நீ என்ன பண்ணணும், உனக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறியோ அப்படி இந்த நிலத்தை நீ திருத்திக்கோ. இன்றைக்கி நாம் பண்ணுறோம்ல, ஜேசிபியை வச்சு நிறவுறோம்ல, அந்த மாதிரி என் மனசை ஜேசிபி வச்சு நீ நிறவு சாமி அப்படின்னு நம்பி சொல்லுவார். நீ ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினைக்கிறியா, அதுக்கேற்ற மாதிரி திருத்திக்கோ. பெரிய பங்களா கட்டணும்னு நினைக்கிறியா, அதுக்கேற்ற மாதிரி என் மனசை திருத்திக்கோ. ஆனால் இந்த மனம்ங்கிறது இந்த நிலைமையில பாழடைஞ்ச ஒரு இடமா இருக்குது, ஆனால் அதில் நீ தான் பட்டா போட்டிருக்கிற அப்படிங்கிறத சாமி கிட்ட சொல்லும் விதமாக திருத்தி திருத்தி வந்தென் சிந்தை இடம்கொள் கையிலாயான்னு சொல்லுவார். அதை தான் நாம் இந்த இடத்துல நினைவில் கொண்டு வரணும். இந்த ஆசை வேர் என்பதை பெருமான் தான், நாம் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் தான் அகழ்ந்து எரிய வேண்டும். யார் எரிவாங்க அப்படின்னா, பெருமானை, அதாவது ஆனந்த ருத்ரேசரை வணங்கினவர்களுக்கு அந்த ஆசை என்பதை வேரோட பிடுங்கி எடுத்து விடுவார் பெருமான். எடுத்துட்டதுக்கப்புறம் என்னங்க கொடுப்பாரு அப்படின்னா, அடியார் என்ற திருக்கோலத்தை கொடுப்பார். அடியார் திருக்கோலம்னா என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3 மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்: திருவெண்ணீரு, ஐந்தெழுத்து, கண்டமணி.
இந்த மூன்றே பாருங்க, வெந்நீர் பூசி அஞ்செழுத்து உச்சரித்து அக்கமாலை பூண்டு, இதெல்லாம் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, புனிதர்கள் என்று சொல்லப்படும் வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். புனிதர்களோடு இணங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் கிடைக்கும். நாம் அதாவது இனத்தோடு தான் சேரும்னு சொல்லுவோம்ல, புனிதர்களோட நம்ம போய் சேரணும்னா நாம் புனிதன் ஆகணும்ல. அந்த ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திருநீரை பூசுப்பா, அஞ்செழுத்தை சொல்லுப்பா, அக்க மாலையை அணி, இதெல்லாம் போட்டால் மனசில் இருக்கிற அழுக்க பெருமான் நீக்கிடுவார். நீ சுத்தமாயிடுவ. அப்போ உன்னை சுற்றி சுத்தமானவங்க வருவாங்க. நம்மளை சுற்றி பார்ப்போமே, யார் இருக்கிறாங்கன்னு பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிருமே நம்ம லட்சணம் என்னங்கிறது. அதை தான் மிக அழகாக இந்த 2 வரிகளில் சொல்கின்றார். யோசனை கமல். யோசனைங்கிறது இங்கே தூரம், அதாவது தமிழில் யோசனைங்கிறது தூரம் என்ற ஒரு பொருளையும் வரும் இல்லையா, அந்த பொருளை தான் இங்கே பார்க்கணும். அதாவது ரொம்ப தூரத்துக்கு வாசனை கவிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான சோலைகள் நிறைந்த ஊராக இருக்கக்கூடிய காஞ்சி மாநகரத்தில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்கள் பெருமான் ஆனந்த ருத்ரேசர். அவரை வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக சொல்கின்றார். 6வது பாடல். பால் நந்து அங்கையில் ஏந்தும் பைந்துழாய் மார்பன் முன்னம் வானம் தங்கு அமரர் யாரும் வணங்க வாழ்ந்திருக்கலாமால் கானம் தன் பொழிலில் 6 கால் செய்யும் கச்சி மூதூர் ஆனந்த ருத்ரேசன் அடித்துணை இறைஞ்சினோர்க்கே. அதாவது பால் நந்து அங்கையில் ஏந்தும் பைந்துழாய் மார்பன், இது யாருன்னு நமக்கு தெரியும், திருமால். திருமால் நம்மை வணங்கி நிற்பாராம். தேவர்கள் எல்லாம் நம்மை வணங்கி நிற்பார்களாம். யோசிச்சு பாருங்க, திருமால் முதல் அடியார். தன் கண்ணை ஏதோ ஒரு காரணம் பற்றி எதிர்பார்ப்போடையோ எல்லாரும் சொல்லுவாங்க அவர் எதிர்பார்ப்போடு தானப்பா கண்ணை எடுத்து வச்சாருன்னு. இருக்குது, நமக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல்லாம் கிடையாது. நாம் செய்வோமா, கண்ணை பிடுங்கி பெருமானுக்கு வைப்போமான்னா வைக்க மாட்டோம் இல்லையா. திருவிழிமலையில இன்றும் அந்த வைபவங்கள் நடந்து கொண்டு இருக்க தானே செய்யுது. அப்போ பெருமான் முதல் அடியார் என்பதை நாம் திருமால் முதல் அடியார் என்பதை நாம் மறுக்க முடியாது. அப்போ திருமால் நம்மை வணங்குறாராம். அப்படிப்பட்ட ஒரு அடியார் நிலைக்கு நாம் உயர வேண்டும். தேவர்கள் எல்லாரும் வணங்குறாங்களாம் நம்மளை. ஏன் அப்படின்னா, அடியார் என்ற ஒரு தன்மையை நமக்கு பெருமான் கொடுக்கின்றார். எப்போது அப்படின்னா, கானம் தன் பொழிலில் 6 கால் செய்யும். இந்த 6 கால் அப்படிங்கிறது வண்டு, ஆகு பெயராக இங்கே வந்திருக்கு நமக்கு. 6 கால் செய்யும் பாடல். அந்த வண்டு ரீங்கரிக்குதுன்னு சொல்கிறோம்ல, குய்யுங்குதுப்பா அப்படிங்கிறோம் இன்னைக்கு. ஆனால் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வண்டுங்க குயின்னு சொல்லலையா, பாட்டு பாடுதான். அது கானமாக வருகின்றதான். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகான கற்பனை இல்லை இதெல்லாம். பெருமான் கிட்ட இருக்கிறது எல்லாமே ஆனந்தம் நிறைந்தது, இன்பம் நிறைந்தது அப்படிங்கிற அந்த தெளிவாக நாம் பார்த்தாதான் இப்படிப்பட்ட ஒரு சொற்றொடரையும் நாம் வைக்க முடியும். அந்த வண்டுகள் அங்கே ரீங்கரித்து கொண்டு இசைபாடிக்கொண்டு இருக்கக்கூடிய அதாவது நல்ல அழகான சோலைகள் நிறைந்த பூஞ்சோலைகள் நிறைந்த இடமாக இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெருமானை வணங்கினால் நமக்கு அடியார் என்ற தானம் கிடைக்கும். அடியார் என்ற தானம் கிடைத்தால் தேவர்கள் எல்லோரும் நம்மை வணங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு நமக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் 6வது பாடல்ல பார்க்குறோம். 7வது பாடல். கங்கள் 4 உள்ளான் முன்னம் கருமமும் காரான் ஊர்தி செங்கையார் பாசம் தன்னால் சிமிழ்த்தலும் தீரலாமால் அகங்களால் உயர்ந்த காஞ்சி அக நகர் அமர்ந்து வாழும் எங்கள் ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே. அதாவது கம் அப்படின்னு சொன்னால் தலைன்னு பொருள். நம்ம திருமுறைகளில் நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். கம் என்று சொன்னால் அது தலை என்று பொருள். கம்கள் தலைகள் 4 உடையான். யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிரம்மன். 4 தலைகளை கொண்டவர் நம்மை படைக்கின்றார். எதற்கு படைக்கின்றார்? நம்மளை படைக்கிறார்னா உயிரையா படைக்கிறாரு? கண்டிப்பாக கிடையாது, உடலை படைக்கின்றார். உடலை எதற்காக படைக்கின்றார் அப்படின்னா, நம்ம முன் செய்த கருமத்தின் காரணமாக.
நம்ம கர்மாவின் காரணத்தினால, நம்மளுடைய வினை பயனின் காரணத்தினால நமக்கு ஒரு உடல் கொடுக்கின்றார். அது மனித உடலாக இருக்கலாம், அதில் ஆண் பெண் வேற்றுமைகளாக இருக்கலாம், அல்லது செடி மரம் கொடி வண்டு பூச்சி புழு பாம்பு நரி சிங்கம் யானை எது வேணாலும் இருக்கலாம். அதாவது உயிரினங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 4 வித யோனி பேதங்கள் என்று சொல்லுவார்கள். 7 வகை பிறப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 84 லட்சம் யோனி பேதம் என்று சொல்லுவார்கள். இது எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நாம் எடுத்திருக்கக்கூடிய விஷயம். நமக்கு அதனால தான் தாயுவானவர் சொல்லுவார், நான் எத்தனை பிறவி எடுத்தேன்னு எனக்கு தெரியலப்பா, என்னை பெத்து போட்டு எங்கள் அம்மா உடல் சலித்துட்டா, மாதா உடல் சலித்தாள், என்னை படைச்சு தரையில் எனக்கு விதியை எழுதி பிரம்மாவும் கை சலிச்சிட்டான், என் உயிரை எடுத்துட்டு போய் யமனுக்கும் கைவலி வந்துடுச்சு, எனக்கு போதும் சாமி, கச்சி ஏகம்பனே எனக்கு போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு ஒரு அழகான பாடல் சொல்லுவார். அது மாதிரி தான் இங்கே நமக்கு 4 தலைகளை கொண்ட பிரமன் நம்மை படைக்கின்றார், உடலை கொடுக்கின்றார். எப்படி அப்படின்னா, எதனால் அப்படின்னா நாம் செய்த வினைக்கு ஏற்ப. அது மட்டுமா அப்படின்னா, படைச்சாச்சுன்னா இங்கே ஒரு இடத்துல அழிக்கணும்ல, அப்போ அந்த யமதர்மன் ராஜா என்பவர் வருகின்றார். காரான் ஊர்தி, அதாவது எருமை மாட்டை ஊர்தியாக வைத்திருக்கக்கூடிய யமன் வருகின்றார். செங்கையார் பாசம், செம்மை நிறைந்த கை. செங்கை என்பதை 2ஆக பார்க்கலாம். ஒன்று லஞ்சம் வாங்காத ஒரே துறை அப்படின்னாக்க அது யமனுடைய துறை தான். வேறு எங்கே வேணாலும் லஞ்சம் கொடுக்கலாம், யமன் கிட்ட கொடுக்க முடியாது. யாராக இருந்தாலும் கரெக்டாக அந்த நேரத்தில் அடித்து தவிர்த்திட்டு போயிட்டே இருப்பார். அங்கே மட்டும் எதுவுமே வேலைக்காகாது. நாம் மற்ற சாமிங்களெல்லாம் பங்கு போடுவோம், சாமி நாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம், உனக்கு 10% கொடுக்குறேன் அப்படின்ட்டு குடுன்னு போய் உண்டியலில் போடுறதெல்லாம் நம்ம இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளையாரே உனக்கு 1000 தேங்காய் உடைக்கிறேன், 100 தேங்காய் உடைக்கிறேன், 5000 தேங்காய் உடைக்கிறேன், முருகப்பெருமானே உனக்கு 5000 பால் குடம் இது ஊத்துறேன் எல்லாம் சொல்கிறோம். யமனுக்கு அந்த மாதிரி ஏதாவது லஞ்சம் கொடுக்குறோமா? ஏன்னா அவர் வாங்க மாட்டார். லஞ்சம் இல்லாத ஒரே துறை என்று மார்த்தட்டி கொள்ளக்கூடிய ஒரு துறை எது அப்படின்னா யமதர்மராஜாவுடைய வேலை. அதில் பாருங்க, அப்படிப்பட்ட செம்மையான கைகளை உடையவர். செம்மையான கைகள் அப்படின்னா சுத்தமான கைகளை உடையவர். அது மட்டுமா அப்படின்னா, என் உயிரை எடுத்து அந்த இந்த உடலையும் உயிரையும் பிரித்து அவருக்கு கையே செவந்து போச்சுப்பா. நம்ம சொல்லுவோம்ல, கை காய்ச்சி போயிருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கையே செவந்து போச்சான். யாருக்கு அப்படின்னா யமனுக்கு. இவங்க 2 பேரோடைய இந்த கஷ்டத்தையும் நீக்கி கொடுப்பாராம் பெருமான். அப்படின்னா என்ன பொருள்? நமக்கு பிறப்பு இறப்பு என்பதை விடுத்து நீக்கி, பெருமான் நமக்கு பிறப்பு இறப்பு என்பதில் இருந்து நீக்கி அவருடைய திருவடி இன்பம் என்று சொல்லக்கூடியதில் நிரந்தரமாக வைத்திருப்பார். எப்போது என்று சொன்னால், அகங்களால் உயர்ந்த காஞ்சி அகநகர், இந்த செல்வ செழிப்பின் காரணமாக அழகான மாட மாளிகை கோபுரங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய காஞ்சி மாநகரம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் எங்கள் ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினவர்களுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலையை கொடுத்து பெருமான் அவரது திருவடி நிழலிலேயே வைத்திருப்பார் என்பதுதான் இந்த பாடலுடைய குறிப்பாக பார்க்குறோம். 8வது பாடல். விழிகளால் மாதர் நாளும் விளைத்திடும் வேட்கை ஆய குழிகள் ஆடுற்று வீழும் கொடுந்துயர் குமைக்கலாம் ஆல் வழிகளார் சோலை சூழ்ந்த மாமதில் கச்சி வாழும் எழில்கொள் ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே. இங்கே சோலைகள் சூழ்ந்ததாக இருக்கக்கூடிய காஞ்சி மாநகரம், இங்கே இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் எழில்கொள் ஆனந்த ருத்ரேசன். அழகுன்னு சொன்னால் ஒரே ஒரு ஆள் தான். இன்னைக்கு அழகை பற்றி எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கு, ஆனால் அழகுக்கு மொத்த இலக்கணமாக இருக்கக்கூடியது எங்கள் சிவபெருமான் ஆனந்த ருத்ரேசர். அவரை வணங்கினா என்னங்க கிடைக்கும் அப்படின்னா, உலகியல் ஆசை சுத்தமாக இருக்காதுங்க அப்படிங்கிறது தான். இங்கே பெண்கள் செய்யக்கூடிய வேட்கை நாம் ஏற்கனவே பார்த்தோம். பெண்கள்னும் போது அது அப்படியே பெண்கள்னே நேரடியான பொருளாக நாம் எடுத்துக்கக்கூடியது, லிட்ரல் மீனிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுக்காமல் அதனுடைய உள்பொருளை தான் நாம் எடுக்கணும்.
குழிகளில் வீழ வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம குழியில் தள்ளக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா அது எல்லாமே இந்த பாடலுடைய முதல் 2 வரிகளில் நாம் எடுத்து வச்சு பார்க்கலாம். அடுத்தது 9வது பாடல். இருக்கு எலாம் அளவிட்டு இன்னம் இணைத்தென அறிய எட்டா திருக்குலாவிய பேரின்ப செழுங்கடலில் திளைக்கலாமால் மறுக்கல் ஆரம் கண் மொய்த்த வாவி சூழ் காஞ்சி வாழ்வுற்று இருக்கும் ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே. வேதங்கள் ஐயா என ஓங்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதனால தான் வேத அந்தமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் சித்தாந்தம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவோம். வேதங்களால் கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்களை போய் அங்கே இருந்து மேல் நோக்கி போனாதான் சித்தாந்தம் வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு அருளாளர்கள் சொல்லக்கூடிய உண்மையாக பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட 4 வேதங்களும் இன்னும் பெருமானை வந்து ஆராய்ச்சி செய்துட்டே இருக்குதான். ஆனால் அவங்களுக்கு ஒரு துளி கூட தெரியலையா. ஏன் அப்படின்னா வேதங்கள் என்பது உலகியல் சம்பந்தப்பட்டது. அது வந்து பொதுவான உள்ளது. அதாவது இன்றைக்கி வந்து வாழ்வியலுக்கு தேவையான அனைத்தையும் வேதத்தின் மூலமாக நாம் அடையலாம். உதாரணத்துக்கு நல்ல கல்யாணம் நடக்கணும், பிள்ளைங்கள் வேணும், படிப்பு வேணும், வேலை வேணும், அம்மா அப்பாவுக்கு உடம்பு நல்லா இருக்கணும், கணவன் மனைவிக்கு உடல் நல்லா இருக்கணும், குழந்தைங்களுக்கு உடல்நிலை நல்லா இருக்கணும், பேரம் பேத்தி எடுக்கணும், நல்ல சொத்து சேர்க்கணும். இப்படி எப்படிப்பட்ட ஒரு ஆசை இருந்தாலும் அந்த ஆசைகளை எல்லாம் நாம் எப்படி நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னா வேதத்தின் வழியாக நிறைவேற்றி கொள்ளலாம். அதனால தான் உலக நன்மை வேண்டி வழிபாடு செய்பவர்களைத்தான் வேதியர்கள் என்று சொன்னார்கள். உலக நன்மைக்காக வழிபாடு செய்பவர்கள், வேற எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் உலக நன்மைக்காக அவர்கள் யாரெல்லாம் பூசை செய்கின்றார்களோ விண்ணப்பம் வைக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருமே வேதியர்கள். அப்படிப்பட்ட இருக்குகள், அதாவது 4 வேதங்களும் பெருமானை அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றது. அங்கே எங்கேயுமே பெருமான் அவங்களுக்கு தெரியலப்பா. ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மறுக்கல்லாரம் கண் மொய்த்த வாவி சூழ் காஞ்சி வாழ்வுற்று இருக்கும் காஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நல்ல அழகான குளங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய அற்புதமான தலமாக இருக்கக்கூடிய காஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் யார் அப்படின்னா ஆனந்த ருத்ரேசர். இவரை வணங்கினால் வேதங்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு நம்மை பெருமான் அழைத்து செல்லுவார். பெருமான் எப்படி நமக்கு உணர்த்துவார்னா உள் நின்று உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். எல்லாருக்குமே உணர்த்திட்டு இருக்கிறாரு. ஆனால் நாம தான் கேட்குற ஒரு நிலைப்பாடில் இல்லை. அமைதியாக உட்காந்தோம் அப்படின்னா பெருமான் சொல்கிறது நமக்கு கேட்கும். நாம் என்ன பண்ணுறோம், அரவம் நிறைந்த இடத்துல இப்போ கச்ச 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 கச்சான்னு இருக்கிற இடத்துல இருந்தோன்னா பெருமான் சொல்கிறது கேட்குமா? அதுதான் இன்றைக்கி நாம் பண்ணிகிட்ருக்கோம். மனசுக்குள்ளே எத்தனை விஷயங்களை போட்டு உழப்பிட்டுருக்குறோம். அது எல்லாமே சத்தங்கள் தானே. தேவையில்லாத சத்தங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பெருமானுடைய அழகான அந்த ஓசை நமக்கு கேட்காது இல்லையா? அதனால தான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னது. இதுக்கு தான் சொல்லுவாங்க, நமக்கு ஏன் சாமி 2 காது கொடுத்து 1 வாய் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா கம்மியாக பேசி நிறைய கேளுப்பான்னு சொல்கிறாருன்னுட்டு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஒருத்தர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளால நாம் அடுத்ததை பேச ஆரம்பிச்சிடுறோம். வாய் எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், கேட்குறதுக்கு தான் ஆள் இல்லாமல் இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அதான் ஒரு ஒரு பேச்சாளர் ஒருத்தர் சொல்லுவார், அதாவது கீனோட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலத்தில் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா. பெரிய இப்போ வந்து ஒரு டெக்னிக்கலாட்டு நீங்கள் ஏதாவது ஒரு குழுமத்துக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கக்கூடியவர் வந்து ஒரு கீனோட் ஸ்பீக்கராக இருப்பாங்க. அவங்க வந்து மிக அழகான அந்த குறிப்பை ரொம்ப அழகாக அவங்க வந்து அந்த துறை சார்ந்து மிக ஒரு பெரிய நிலையில் இருப்பாங்க. அவங்க தான் அதை ஆரம்பித்து வைப்பாங்க. அதில் தான் சொல்லுவாங்க, எல்லாருமே கீனோட் ஸ்பீக்கராக இருந்தால் கீனோட் லிசனர்னு யாருங்க இருக்கிறாங்க, முதல்ல காது கொடுத்து கேட்கணும் இல்லையா அப்படின்னு சொல்கிற ஒரு குறிப்பை இன்றும் நாம் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டும் இருக்கிறோம். அதை தான் நமக்கு 9வது பாடல் மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றது. 10வது பாடல். மாந்தளிர் இயலார் செம்பொன் மண் எனும் ஆர்வ வாரி நீந்தி மேலான முத்தி நீழ்கரை ஏறலாமால் காந்து பொன் மாடம் சூழ்ந்த கச்சியம்பதி வாழ் கங்கை ஏந்தும் ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே. இதில் வந்து பொன் பெண் மண் என்று சொல்லப்படுகின்ற
மூன்று விதமான நம்மை மயக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். பெண், பொன், மண். இன்னைக்கு மிகப்பெரிய போர் எது வேணாலும் எடுத்து பாருங்களேன். வரலாற்றிலிருந்து இன்றை காலகட்டம் வரைக்கும் ஒரு போர், மிகப்பெரிய போர் நடந்திருக்கு அப்படின்னா எதனால் நடக்குது போர் அப்படின்னா இந்த மூன்று விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லைன்னா ரெண்டு இருக்கும், சிலப்போ மூணுமே இருக்கும். போர் வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதே இதுதான். வெளியிலையும் சரி, உள்ளேயும் சரி, நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கிற போராட்டமும் இந்த மூன்று சம்பந்தப்பட்டது தானே. அப்படிப்பட்ட இந்த மூன்று விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பிடிப்பை நமக்கு பெருமான் அகற்றி அருள் செய்வார். எப்போது அப்படின்னா, பொன் நிறைந்த மாடங்கள், மாளிகைகள் எல்லாம் பொன் வேய்ந்ததாக இருக்கக்கூடிய அளவுக்கு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய காஞ்சி மாநகரத்தில் எங்கள் ஆனந்த ருத்ரேசர் இருக்கின்றார். அவரை வழிபட்டால் பொன், பெண், மண் என்று சொல்லப்படுகின்ற நம்மை குழியில் தள்ளக்கூடிய இந்த மூன்றில் இருந்து நம்மை விடுவித்து பெருமான் முக்தி என்ற நிலையை கொடுப்பார் அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்து செல்ல. அதனால முத்தி நீழ்கரை ஏறலாமால், அது பாருங்க, ஆர்வ வாரி நீந்தி, எவ்வளோ அழகான சொற்றொடர்கள். இதெல்லாம் ரசிக்கிறதுக்கே நமக்கு பெருமான் ஒரு பெரிய கொடுப்பனை கொடுத்துருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஆர்வ வாரி, அப்படிப்பட்ட சுழிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல நீந்தி வெளியில் வரலாமா. சாமி நம்மளுக்கு கொடுக்குற நம்பிக்கையை பாருங்க. நீந்தி வெளியில் வரலாம்ப்பா. எப்போன்னா, ஆனந்த ருத்ரேசன் போய் வணங்குனா எல்லாமே உங்களுக்கு சரியாகும். பெருமான் உங்கள் கூடவே இருப்பார், முக்தி கொடுப்பார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசை சஞ்சலங்கள் என்று சொல்லப்படுகின்ற அனைத்தில் இருந்தும் அப்படிப்பட்ட படுகுழியில் நம்மை தள்ளாமல் கடல் நீந்தி ஏறக்கூடிய ஒரு துடுப்பாக நமக்கு பெருமான் இருப்பார். அப்படிங்கிறது தான் 10வது பாடல் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். 11வது பாடல் நிறைவு பாடல், பலஸ்ருதி என்று சொல்லப்படுவதாக நமக்கு அமைந்திருக்கின்றது. ஆனந்த மலை போல் ஓங்கும் அம்பலத்து உமையாள் நங்கை ஆனந்த மகிழ்ச்சி பூப்ப ஆனந்த அமிழ்தம் ஊறி ஆனந்தம் நிறுத்தம் செய்யும் அங்கணன் கச்சி மூதூர் ஆனந்த ருத்ரேசன் அடியிணைக்கு அன்பு செய்வோம். இதில் பாருங்க, 5 தடவை ஆனந்தம்ங்கிற ஒரு வார்த்தை வருது. ஆனந்தம் சொல்லியாச்சுனாலே அது சிவபெருமானுக்கு உரித்தான சொல். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் சத்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்தம்னு நம்ம சொல்கிறோம். ஆனந்தன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது பெருமானுக்கு மட்டுமே உரித்தான ஒரு சொல்லாடல். இதை பாருங்க, ஆனந்த ருத்ரேசன் ஒரு சொல் வைக்கிறாரா, அது நமக்கு 5 எழுத்துல வரக்கூடிய சி. உமையாள் நங்கை ஆனந்த மகிழ்ச்சி, உமையாள்னா நமக்கு தெரியும் வா, திருவருள். ஆனந்த மலை, மா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மலம். ஆனந்த நிறுத்தம், நா. ஆனந்த அமிழ்தம், யா. ஆக 5 எழுத்தாக அமைந்திருக்கக்கூடிய ஆனந்த ருத்ரேசன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு இங்கே பார்க்குறோம். பெருமானுடைய திருவடிகள் 2ஐயும் பற்றி கொள்ள வேண்டுமா. ஏன் 2 திருவடிகளையும் பற்றி கொள்ளணும் அப்படின்னா, அவருடைய வலது திருவடி என்று சொல்லப்படுவது முற்றறிவு, அவருடைய இடது திருவடி என்று சொல்லப்படுவது பேராற்றல். யோசிச்சு பாருங்க, அம்பலா கூத்தனை நீங்கள் பார்க்கும்போது ஒரு கால் கீழே ஊனி ஒரு கால் தூக்கி இருக்குது. ஊனிட்டு இருக்கிறது எதை ஊனிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவத்தை அழுத்தி பிடிச்சி மெரிச்சிட்டு இருக்கிறாரு பெருமான். இல்லைன்னு வைங்க, அது தலை தூக்குச்சுன்னா நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. நீ யாரு நான் யாருன்னு உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருப்போம். அப்போ அந்த பெருமானுடைய வலது திருவடி அதை அமுக்கி கொண்டு நிற்குது. அப்போ அதையும் நாம் பற்றி கொள்ளணும் இல்லையா. அதே நேரம் நமக்கு முக்தி கொடுக்கக்கூடிய திருவடி எது அப்படின்னா தூக்கிய திருவடி, குஞ்சித பாதம் என்று சொல்லப்படுகின்ற தூக்கிய திருவடி. அப்போ 2 திருவடிகளையுமே நாம் சேர்த்து பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற குறிப்பை தான் மிக அழகாக இங்கே சொல்லி, அப்படி பற்றினவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆனந்தம் 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 மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிற குறிப்பை தான் நாம் இங்கே பார்க்குறோம். இந்த பாடல் முழுவதுமே அற்புதமான குறிப்புகளாக நமக்கு இருந்தாலும் ஒரு சில திரண்ட கருத்துக்களாக நாம் ஒரு சில குறிப்புகளை பார்க்கலாம். அதாவது முதல் பாடலில் பொறிப்புலனை அடக்குதல் பற்றின குறிப்பை நமக்கு மிக அழகாக எடுத்து சொன்னார். இது ஒன்றும் கிடையாது, தத்துவ ரூபம் என்று சொல்லப்படுகின்ற தசகாரியங்களில் வரக்கூடிய முதல் நிலை. அடுத்தது 2வது பாடலில் பெண் இன்பத்தை பற்றி நமக்கு சில உலக இன்பங்கள் அப்படிங்கிற நம்ம எதெல்லாம் இழுக்குதோ அதெல்லாம் சொல்லிட்டாரா. இது தத்துவ தரிசனம். இதுதான்ப்பா என்னை இழுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தத்துவ தரிசனம். 3ஆம் பாடலில்
உலகியல்ல இருந்து நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கின்றார் பெருமான். அதனால்தான் 64 கலைகள் 8 செல்வங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே தத்துவ சுத்தி என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாடாக நமக்கு அமைகின்றது. 4வது பாடல்ல பார்த்தீங்கன்னா தவம், அறிவு, ஒழுக்கம் இப்படிப்பட்ட பெருமானை அடைவதற்கு வேண்டிய எல்லாமே நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றதுனால அது ஆன்ம ரூபம். 5ஆம் பாடல்ல திருநீறு, கண்டிகை, 5 எழுத்து என்று அனைத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை நல்வழியில் இழுத்துச் செல்கின்றார் பெருமான் அப்படிங்கிறதுனால அது ஆன்ம தரிசனமாக அமைகின்றது. 6வது பாடல்ல தேவர்களெல்லாம் வந்து வணங்குறாங்க அப்படின்னு நாம் சொல்கிறதுனால அது ஆன்ம சுத்தி. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு இது நம்மளால ஒன்றும் ஆவர போகிறது கிடையாது, எல்லாம் அவரோட செயல் அப்படிங்கிறது. 7வது பாடல்ல பிறப்பு இறப்பு நீங்கும் தன்மை, இது வந்து சிவரூபம். 8வது பாடல் 9வது பாடல் இரண்டுமே நமக்கு வந்து சிவ தரிசனமாக அமைகின்றது. ஏன்னா 8ஆம் பாடலில் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய அந்த ஆசை பாசங்கள் நம்மளை ஆட்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் விடுறதுக்கும், 9வது பாடலில் பேரின்ப சுகத்தை நமக்கு பெருமான் கொடுக்கின்றார் அப்படின்னு வர்றதுனாலையும் இது இரண்டுமே சிவ தரிசனமாக பார்க்கின்றோம். 10வது பாடல்ல முக்தி கரை ஏறலாம் அப்படிங்கிறதுனால சிவ யோகமாக வருகின்றது. 11வது பாடல்ல ஆனந்தம் 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 என்று சொல்லி ஆனந்த அமிழ்தத்தில் நம்மை அமுத்துகின்றார் பெருமான் அப்படிங்கிறதுனால சிவபோகத்தில் நாம் இதை பார்க்க முடிகின்றது. ஆக தசகாரியங்களின் வழியாக இந்த 11 பாடல்களையும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, அம்மையோட குறிப்பு முதல்வி அப்படிங்கிறதும் உமையாள் என்ற குறிப்பின் மூலமாகவும் முதல் பாடல்லையும் 11வது பாடல்லையும் வச்சிருக்கிறார். அதாவது அம்மையில் இருந்து ஆரம்பித்து அம்மையிலேயே முடிக்கக்கூடிய ஒரு நிறைவு தன்மையை நாம் இங்கே பார்க்குறோம். கங்கை பற்றின குறிப்பு 10வது பாடலில் பார்க்கின்றோம். அதே மாதிரி படைத்தல் தொழில் செய்யக்கூடிய பிரமன் 7ஆம் பாடலையும், காத்தல் தொழில் செய்யக்கூடிய திருமால் 6வது பாடல்லையும், உயிரையும் உடலையும் கூற்றுவனாக வந்து இரு கூறாக உடைக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகின்ற யமனை பற்றின குறிப்பு 7வது பாடல்லையுமாக நாம் இங்கே பார்க்கின்றோம். அதே மாதிரி 11வது பாடல்ல குரு இலிங்கம் பற்றின குறிப்பு, அதாவது நம் விரை தீர நிறுத்தம் ஆடி குருவாக பெருமான் வரக்கூடிய தன்மையை குருவாகவும், ஆனந்த ருத்ரேசன் என்று சொன்னதுனால இலிங்கமாகவும், 5வது பாடல்ல புனிதரோடு என்ற குறிப்பு வருவதனால சங்கமமாகவும், ஆக நம்ம முக்தி நிலைக்கு ஏறுவதற்கு குரு இலிங்க சங்கம வழிபாட்டு முறைகளை நமக்கு எடுத்து சொல்லும் விதமாகவும் நாம் இங்கே பார்க்குறோம். இவ்வளவையும் சொல்லிட்டு அவருடைய தமிழ் பெருமையை சொல்லாமல் போக முடியாது இல்லையா? தமிழின் செழுமை இங்கே நிறைய இருக்குது. ஒரு சிலதை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் நேரம் கருதி. நிரல் நிறை பொருள்கோள் என்று சொல்லப்படுவது 6வது பாடலில் பார்க்குறோம். அதாவது மன்னிக்கணும், 5வது பாடலில் பார்க்குறோம். வெந்நீர் அஞ்செழுத்து அக்கமாலை பூசி உச்சரித்து பூண்டு அப்படின்னு வருது இல்லையா, அதுதான். அதாவது வெந்நீர் பூசி அஞ்செழுத்து உச்சரித்து அக்கமாலை பூண்டு என்று அதை அந்த நிரல் நிறையாக நாம் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி விற்பூட்டு பொருள்கோள் என்பது 5ஆம் பாடலில் மிக அழகாக வைக்கின்றார். ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே ஆசைவேர் அகழ்ந்து வெந்நீர் அஞ்செழுத்து அக்கமாலை பூசி உச்சரித்து பூண்டு புனிதரோடு இணங்கலாம் அப்படிங்கிற குறிப்பு பூட்டு விற்பொருள்கோள் என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கண குறிப்பில் நாம் பார்க்கிறோம். அதற்கப்புறம் அடிமறி மாற்று பொருள்கோள் என்று சொல்லப்படுவது, அதாவது எந்த வரியை எந்த இடத்துல போட்டாலும் பொருள் மாறாமல் வரணும். இது 11வது பாடல் மிக அழகாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதில் வந்து நீங்கள் எந்த வரியை எடுத்து முதல்லையும் முன்னும் பின்னுமாக போட்டுக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து பொருள் மாறவே மாறாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் 11வது பாடல். தாப்பிசை பொருள்கோளாக 7வது பாடல் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது கங்கள் 4 உள்ளான் முன்னும் கருமமும் காரான் ஊர்தி செங்கையார் பாசம் தன்னால் சிமிழ்த்தலும்னு வருது இல்லையா, அதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த கருமம் அப்படிங்கிறத முன்னும் பின்னுமாக, அதாவது தாப்பிசைனா வந்து நமக்கு ஊஞ்சல் மாதிரி இல்லையா, முன்னும் பின்னும் சென்று பொருள் கொடுக்கக்கூடியது. கங்கள் 4 உள்ளான் முன்னும் கருமம் காரான் ஊர்தி செங்கையார் பாசம் தன்னால் சிமிழ்த்தலும் கருமம். இது இரண்டுமே நமக்கு எதனால நடக்குது? பிறப்பு எப்படி வருது? வினையின் காரணமாக. இறப்பு எப்படி வருது? வினையின் காரணமாக. அப்போ இதையும் வந்து மிக அழகாக பார்க்கின்றோம். அடுத்தது கொண்டு கூட்டு பொருள்கோள் 5வது பாடல் நமக்கு அமைகின்றது.
ஆசை வேர் அகழ்ந்து புனிதரோடு இணங்கலாம், வெண்ணீரு பூசி புனிதரோடு இணங்கலாம், அஞ்செழுத்து உச்சரித்து புனிதரோடு இணங்கலாம், அக்கமாலை பூண்டு புனிதரோடு இணங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அழகான கொண்டு கூட்டு பொருள்கொள்ளையும் நம்ம 5வது பாடலை பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி 3வது பாடலும் அமைஞ்சிருக்கு பாருங்க. ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே வருந்தலாது எண் எண் கல்வி வாய்க்கும். ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே எண் செல்வ பேறு வாய்க்கும். ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே பொருந்த ஆயு உகங்கள் 100ம் வாய்க்கும். ஆனந்த ருத்ரேசனை இறைஞ்சினோர்க்கே புகழுடன் பொலியலாம். எத்தனை அழகான நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறோம். அதே மாதிரி மொழிமாற்று பொருள்கள் அது முதல் பாடல்லையே நாம் பார்க்குறோம். 5ஐ அடக்கி அருந்தவம் புரியாரேனும், 6னை அடக்கி அருந்தவர் புரியாரேனும் என்று சொல்லி நாம் இதை மொழிமாற்று பொருள்கொள்ளையும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதில் நிறைய இலக்கண குறிப்புகள் ஏகத்துக்கு இருக்குது. நம்ம நேரம் கருதி அதில் எல்லாத்துலேயும் போகலை, தொட்டு காமிச்சிட்டு தான் நாம் இப்போ போகிறோம். அதே மாதிரி சிவபெருமானை எப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்கிறார் இந்த பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாடலில் எங்கப்பா எந்தை என் தந்தை எம் தந்தை என்பதை மிக அழகாக சொல்கின்றார். 4வது பாடலில் இறைவன், 5வது பாடலில் ஈசன், 7வது பாடலில் அமர்ந்து வாழும் எங்கள், 8வது பாடலில் எழில்கொள், 10வது பாடலில் கங்கை ஏந்தும், 11வது பாடலில் ஆனந்தன் அங்கணன் என்று பெருமானை வருணித்திருக்கின்றார். அது மட்டுமா அப்படின்னா, காஞ்சி மாநகரத்தை வருணிக்காமல் இருக்கிறாரா? 3வது வரி எல்லாத்துலேயுமே அதுதானே வருது. அதை பார்க்கலாம் கொஞ்சம். முந்தி 6 2 தன்மம் முதல்வி செய் மூதூர். எப்படிப்பட்ட ஊர்? முதல்வி 32 அறங்களை வளர்க்கக்கூடிய இடம். மடம் களைந்து அறிவான்மிக்க மாதவர் மனம் போல் காஞ்சி. திருந்த வால் வளையும் முத்தும் செய்தோறும் செறி தென் காஞ்சி. மறையொலி முரசம் துஞ்சா வளநகர் காஞ்சி. யோசனை கமல் உய்யானம் உடுத்திடும் காஞ்சி. கானம் தன் பொழிலில் 6 கால் செய்யும் கச்சி மூதூர். அகங்களால் உயர்ந்த காஞ்சி. வழிகளால் சோலை சூழ்ந்த மாமதில் காஞ்சி. மறுக்கல்லாரம் கண் மொய்த்த பாவிசூழ் காஞ்சி. காந்து பொன் மாடம் சூழ்ந்த கச்சியம்பதி. இப்படி ஒவ்வொரு பாடல்லையும் காஞ்சி மாநகரத்தினுடைய சிறப்பை மிக அழகாக எடுத்து சொல்லி இந்த பாடலை நமக்கு வேற ஒரு கோணத்தில் காமிச்சிருக்கிறாரு மாதவ சிவஞான முனிவர் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஆனால் அவருடைய பாடல்கள்னு எடுத்தோன்னா வடமொழி, தமிழ், இலக்கணம், இலக்கியம், அதே மாதிரி புராணம், எல்லாமே சித்தாந்தம் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்கும். இந்த பதிகமும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. அடியேனுக்கு எட்டிய அளவுக்கு, என்னுடைய சிறு அறிவுக்கு எட்டிய அளவுக்கு இதை ஓரளவுக்கு தொட்டு பார்த்துருக்கிறோம். மீண்டும் வேற ஏதாவது செய்திகள் பெருமான் கொடுப்பதாக இருந்தால் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.